ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டேன். பேக் டான்ஸராக கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் போய் பின்னாடி ஆடி எல்லா முயற்சியும் வந்து இன்ட்ரடியூசிங் குமரன் தங்கராஜன் வரும்போது அது ஃபெல்ட் லைக் இந்த ஒரு நாளுக்கு தான் லைக் எனக்கு சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசையை தாண்டி எங்கள் அப்பா அதை வச்சுட்டாரா. நம்ம 50-50 எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு 50 நான் அப்பாதுன்னு தான் சொல்லுவேன். அவர் நடுவில்லாம் ஹி லாஸ்ட் ஹோப்ஸ். ஏன்னா இவ்வளோ வருஷம் இல்லை. மகிழ் திருமேனி சார் பண்ண முன்தினம் பார்த்தேன்னு ஒரு படம் பண்ணார். அதில் ஒரு 2 டைலாக் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த படத்துலேயே ஓவராலாக. ஏல்விஜே சார் இஸ் அ வெல் விஷர். அப்போது அந்த படத்தில் பழகுனது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 படம் வர்றதுக்கு நடுவில் வந்த குட்டி குட்டி ரோல்ஸ் எதையும் நான் எடுத்துக்கல. ஒரு 2-3 இயர்ஸ் போகும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் சார் நான் போகணும். எல்லாமே ஈவன் சீரியல் வந்து ஒரு பாயிண்டில் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்த டைம்லாம் இருந்தது. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. This video was shot at Nibble Nest Cafe, the perfect spot for foodies and health enthusiasts alike. It's open from 8 AM to 8 PM and it's in Srinagar Colony behind the Saidapet Court. வணக்கம் குமரன் தங்கராஜன். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய டிவி சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரோல்ஸ் ஆக்ட் பண்ணிவிட்டு குமார சம்பவங்கிற படத்தில் முதல்ல லீடிங் மேன் you're there. Yeah. As a leading man, when you saw yourself on the big screen, அது எப்படி இருந்தது? அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரமோஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு ஐ குடன்ட் பிலீவ். ஏன்னா இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 15-16 இயர்ஸ் ஆக்சுவலி நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. ஸ்கூல் முடித்த உடனே ஆரம்பிச்சிட்டேன் ட்ரை பண்ணேன். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நான் எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டேன். பேக் டான்ஸராக கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் போய் பின்னாடி ஆடி எல்லா முயற்சியும் வந்து ஹீரோ ஆகிடணுன்றதுக்கு தான். எங்கேயாவது தெரிஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு முயற்சிக்கு தான். ஸோ அப்படி வந்து இதெல்லாம் பண்ணும்போது நம்ம லீடாக ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது புரிஞ்சுது. பட் தியேட்டருக்கு வரப்போகுது அது ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஸோ அதை பிலீவே பண்ண முடியல. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டே தியேட்டர் போய் அங்கே இன்ட்ரடியூசிங் குமரன் தங்கராஜன் வரும்போது அது இட் ஃபெல்ட் லைக் இந்த ஒரு நாளுக்கு தான் லைக் 16 இயர்ஸ் எடுத்துருச்சு அப்படின்றது பிலீவே பண்ண முடியல. ரொம்ப ஹாப்பி. இது எல்லா ஜேர்னியும் லைக் அஃப்கோர்ஸ் எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் இது எல்லாமே ஸ்டார்டட் ஃப்ரம் மை டேட். எங்கள் அப்பாவுக்கு நான் ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அவரை கூட்டிகிட்டு போய் தான் பார்த்தேன். பட் அவர் என் கூட உட்கார மாட்டேன்ட்டார். ஐ திங்க் மேபி அவர் எமோஷனலாக அழுதுருவேன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டார். பட் என் மைண்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேட்டிங்களா அவரை? நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ரொம்ப ஹாப்பி. அவர் நடுவில்லாம் ஹி லாஸ்ட் ஹோப்ஸ். ஏன்னா இவ்வளோ வருஷம் இல்லை. ஆப்வியஸ்லி எந்த பேரண்ட்டுக்காக இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அவருக்கு பேச்சு வரல. அவர் வெறும் அழுதுட்டு மட்டும்தான் இருக்கார் அதை பற்றி கேட்டாலே. ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் சார். என் கெரியர் இன்றைக்கி பிகின் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப இட்ஸ் அ ஹியூஜ் திங். இதுக்கப்புறம் நான் படங்கள் நிறைய பண்ணலாம், டைம் எடுக்கலாம், டசன்ட் மேட்டர். இந்த ஒரு நாளுக்கு தான் ஆக்சுவலி இவ்வளோ வருஷம் ஜேர்னின்றது வந்து இட்ஸ் வெரி இமோஷனல். ஸோ நீங்கள் ஈரமான ரோஜாவே 2014 அதுலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் என் ஜேர்னி வந்து சினிமா தான். ஆமாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் நோ நம்ம நடிக்கலாம், நம்ம இது பண்ணலாம், அதில் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும். ஆமாம் சார். எல்லா ஜேர்னியுமே. அதாவது அதான் சொன்னேன், பேக் டான்ஸராக இருக்கும்போதுமா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இதே பாலாஜியை நான் டைரக்ட் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வெளியவே வராது. ஃபார் த ஃபேமிலிலாம் பண்ணுவோம்ல, சம்டைம்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ்க்காக, அவங்க அப்பா அம்மாவுக்கு காட்டுறதுக்காக, அந்த மாதிரிலாம். ஸோ எல்லாமே ஈவன் சீரியல் வந்து ஒரு பாயிண்டில் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்த டைம்லாம் இருந்தது. வேணாம், சினிமா பண்ண முடியாது அப்படின்ற அப்போது ஒரு இமேஜ் அப்போ இருந்தது இல்லையா, நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம். அதனால் யூடியூப் சீரியல் போயிட வேணாம், அப்புறம் நம்ம பெரிய இலக்கை அடைய முடியாதுன்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் சினிமா மாறிச்சு, சீரியல் மாறிச்சு, ஸ்மால் ஸ்க்ரீன் மாறிச்சு, எல்லாம் டிஜிட்டல் ஆச்சு. ஸோ அந்த டைமில் திருப்பியும் வாய்ப்பு வரும்போது ஓகே இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணுறோம், சம்திங் இஸ் கம்மிங் டு அஸ், ஏன் நோ சொல்லணும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் வச்ச கண்டிஷனே அவங்கக்கிட்ட அதுதான். சார் நான் இதை பண்ணுறேன், பட் என்னோடய ஐடியா வந்து படத்துக்கு போகிறது தான். அதை டிஸ்டர்ப் பண்ணுற எதையுமே நான் பண்ண மாட்டேன். இது கேரக்டராக இருக்கட்டும், அந்த கேரக்டர் எப்படி வெளியே வருதுங்கிறதா இருக்கட்டும், இல்லை டியூரேஷனாக இருக்கட்டும், எனக்கு படம் வாய்ப்பு வந்தால் நான் போயிடுவேன் அப்படின்னு முன்னிறுத்தி தான் நான் அதை பண்ணினேன். தே செட் யா நீங்கள் பண்ணுங்கள், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தே செட். ஸோ எவ்ரி டே when I go to the sets, I always took it as a rehearsal for
பிக் ஸ்க்ரீன். ஏன்னா நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே பார்த்துக்கிறது, அது எப்படி வெளியே நம்ம வேணால் பார்த்துக்கலாம், ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இது எல்லாமே அங்கே பண்ண முடியும் என்னால் எவ்ரி டே. ஸோ ஐ டுக் தட் அஸ் எ ரிஹர்சல். ஸோ இட் வாஸ் ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் மூமெண்ட். எஸ். இல்லை, எனக்கு நீங்கள் சீரியலில் நடிக்கிறீங்க. ஈரமான ரோஜாவே, தட்ஸ் அ ஹிட். தென் தெர் இஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ், தட் இஸ் அ பிக்கர் ஹிட், மெகா ஹிட். இப்போ இன்ஃபேக்ட் உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லோரும் மை க்யூட் ஹீரோ, மை ஹேண்ட்ஸம் ஹீரோ, மை இது, நீங்கள் அண்ணா நீங்கள் நல்லா வரணும், இது அதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் யூ ஹேவ் இல்லையா? ஸோ விதவுட் சினிமான்னு ஒரு இது வராமலேயே உங்களுக்கு சீரியல் மூலமாகவே உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. எப்போவாவது வந்து சரிடா நம்மளுக்கு இது போதும், நம்ம வந்து ஆசைப்பட்டது இங்கேயே கிடச்சிருச்சு, நம்ம வி காட் திஸ் ஃபேம், வி ஆர் கெட்டிங் மணி, வி ஆர் கெட்டிங் எக்ஸ்போஷர். நிறைய பேர் இதுவே கிடைக்கல, அதுவும் ஒரு பெரிய திங்ல. பிகாஸ் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே போகணும்னு நினைக்கிறோம், பட் நிறைய பேர் வந்து நம்ம இருக்க இடத்துக்கு வரணும்னு பார்ப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அதை உடைச்சிட்டு நான் சினிமா போகணும்னு, ஹவு டிட் தட் மைண்ட் செட் ஹேப்பன்? இல்லை, அதுதான் அது. ஐ திங்க் அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஆழமாக அது பதிஞ்சிருச்சு எனக்கு. சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசையை தாண்டி எங்கள் அப்பா அதை வச்சுட்டாரா. ஸோ நம்ம 50-50 எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபஸ்ட்டு 50 நான் அப்பாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுதான் என்னை வந்து நான் என்னை பற்றி யோசிக்கும் போது நம்ம வந்துடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும், பட் எங்கள் அப்பா இருக்கிறதுக்குள்ளே வரணும், நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறது தெரியும். அது எப்படி தெரியும்? இல்லை, எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எப்படி, ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்தோம். சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒன்று வந்தோன்னே ஐ குட் சி தட். நான் மட்டும் நினச்சிக்கல, நான் ஓகே, அது எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் வந்து எனக்கு இன்னொரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்தது. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக போயிட்டுருக்கோம், நம்மளாம் ஒன்று நடிக்கிறோம்னு நினச்சிக்காம ஓகே இட்ஸ் கம்மிங் அவுட் as சம்திங். நம்ம ஒன்று பண்ணும்போது அது ஒரு தெளிவான ஒரு இதுவாக வருது. ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது அது இன்னும் என்ன, ஓ அப்போ நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க, அப்போ கரெக்டாக ஓடு, இப்போ தான் இன்னும் ஓடணும்னு தோணுச்சு எனக்கு. அது வந்து எனக்கு இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்துட்டோம், இங்கே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு தோணலை எனக்கு. இட் இஸ் லைக், ஓ இப்போது ஜீரோலேருந்து ட்ரை பண்ணோம், அட்லீஸ்ட் நவ் ஐ எம் லிட்டில் நோன். ஸோ இப்போ தானே ட்ரை பண்ணணும் நீ அப்படின்னு எனக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். அண்டு ஃபினான்ஷியலாக செட்டிலாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு சீரியல் பண்ணியிருந்தேன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பட் அது என்னவோ அது மனசு கேட்கவே இல்லை. த மோர் ஐ காட் ஃபேமஸ் இன் பாண்டியன் ஸ்டோர்ஸ், எனக்கு இன்னும் நீ சீக்கிரம் போ, அங்கே போய் ட்ரை பண்ணு. அட்லீஸ்ட் நவ் தேல் பி லைக், ஓ எங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, அட்லீஸ்ட் அப்படி கேட்பாங்கல்ல. when I go to films, not everybody would have seen பாண்டியன் ஸ்டோர்ஸ், பட் அட்லீஸ்ட் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஓகே அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஆடியன்ஸ் இருக்குல்ல, இவர் ஒரு ரோலாவது பண்ண வைக்கலாம்லன்னு ஒரு டைரக்டருக்கு தோணலாம் அப்படின்ற ஒரு இது எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஸோ அதை நான் எவ்ரி டே அதை அப்படி தான் யோசிப்பேனே தவிர இங்கே இருக்கணும்னு நினச்சதே கிடையாது. ஸோ சீரியல்ஸில் நீங்கள் வந்து இது பெரிய ரோல் பண்ணுறீங்க, பட் நீங்கள் மூவிஸில் வந்து ஜூனியர் ரோல்ஸ் பண்ணுறீங்க, சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணுறீங்க. இப்போது இது ஒரு சம்டைம்ஸ் இது கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் ஆகிற ஒரு சான்ஸ் இருக்குல்ல. பிகாஸ் சில சமயம் வந்து ஒரு ஹீரோவாக வந்து அவர் சின்ன ரோல் நடிச்சிருக்காரு, அவரை ஹீரோவாக போடணுமா அப்படின்னு ஒரு இருக்குல்ல. ஸோ நீங்கள் அந்த சின்ன ரோல் எடுத்தப்போ வாட் வாஸ் யோர் தாட் ப்ராசஸ்? தட் இஸ் இது வந்து நம்ம ஹீரோ வரத்துக்கு தடையாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? ஆமாம், அதாவது நான் பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு முன்னாடி நான் அந்த சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் சினிமாவில். உதாரணத்துக்கு ஏல் விஜய் சார் அதுக்கும் முன்னாடி மகிழ் திருமணி சார் பண்ண முன்தினம் பார்த்தேன்னு ஒரு படம் பண்ணார், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் ஒரு 2 டைலாக் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த படத்துலேயே ஓவராலாக. ஸோ அந்த கேரக்டர் பண்ணேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அப்போ கிடைச்சதே பெரிய விஷயம். ஐ ஷுட் தேங்க் ஹிம். தென் ஏல் விஜய் சார் வந்து இது என்ன மாயம்னு ஒரு படம், விக்ரம் பிரபு சார் ஹீரோ, கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின் டெபியூ, அதில் ஒரு ரோல் பண்ணேன். அதுலேயும் இப்படி தான் ஒரு 2 டைலாக்ஸ் வரும், நிறைய ஃபைட் சீக்வன்ஸில் அடி வாங்குற மாதிரிலாம் வரும், அதெல்லாம் பண்ணேன். ஏல் விஜய் சார் இஸ் அ வெல் விஷர். அப்போது அந்த படத்தில் பழகுனது. அப்போ ஹி யூஸ் டு சே, இதுக்கு மேலே நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட வேறு ஒன்று இருக்குது, ஸோ பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு வைங்களேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணப்புறம் ஐ பிகேம் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் பண்ணால் ஓகே கேரக்டர் ரோல்ஸ் பண்ணலாம், பட் இட் ஷுட் பி யூனோ ஒரு பெரிய ரோலுக்கு தடையாக இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். அப்புறம் வதந்தியில் ஆண்ட்ரூ கால் பண்ண பேசினப்போ அப்போது அதுதான் சொன்னேன், இது தப்பாக இருக்காதுல்ல எனக்கு அப்படின்னா. ஃபர்ஸ்ட் திங் ஐ ஆஸ்க்ட் வாஸ், இது நெகட்டிவாக முடியுமா அப்படின்னு. தென் அந்த ரோலை ஃபுல்லாக எனக்கு கதையை சொன்ன அப்புறம் இல்லை அதுவும் ஒரு பாசிட்டிவான ரோல் தான், ஸோ அதை பண்ணலாம்
அப்படின்னு. ப்ளஸ் அது ஒரு லைவ் சிங்க் பண்ணாங்க அதில், நாட் டப்பிங். ஸோ எனக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் ஒரு அகெயின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்ஜே சூர்யா சார், நாசர் சார்லாம் இருக்கார். ஸோ எனக்கு அப்படி தான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பிக்கியாக இருந்தேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 படம் வர்றதுக்கு நடுவில் வந்த குட்டி குட்டி ரோல்ஸ் எதையும் நான் எடுத்துக்கல. அது பெரிய படத்துக்கு தடையாக இருக்குமே, ஆனால் அதை பண்ண வேணான்னு நான் அங்கே டிசைட் பண்ணி தான். ஸோ அதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் சீரியலில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் எஸ்பெஷலி அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன அப்புறம் டிட் யூ கோ அண்ட் சே லைக் இந்த ஆடிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் கொடுக்குறதோ இல்லை லைக் ஆஸ்கிங் பீப்புள் யாருக்காவது ஒரு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கா, ஹீரோ ரோல் இருக்கா, நீங்கள் ஹவு டிட் யூ மேக் ஷுர் தட் லைக் இவருக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸை தாண்டி ஒரு இது வரணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஹவு டிட் யூ மேக் ஷுர் தட் வாஸ் நோன்? ஒன்று இப்போல்லாம் வந்து நேராக போகிறத விட இப்போலாம் நிறைய குரூப்ஸ் இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. ஓகே. லைக் வேர் ஆடிஷன்ஸ் இதெல்லாம் வரும், வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஜென்யூன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குது, கேமரா ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அப்படிலாம் ஒரு குரூப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குரூப்ஸில் நான் இருக்கேன். ஸோ அதில் ஏதாவது காஸ்டிங் வந்துச்சு, நான் சைலண்ட்டாக இருப்பேன். அதில் பார்த்துட்டு ஏதாவது காஸ்டிங் ஏதாவது இமேஜ் வந்ததுன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஐ யூஸ் டு சென்ட். இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸில் இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நல்ல ப்ராமினென்ட் ரோல் ஆர் லீட் ரோல் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் சென்ட் லாட் ஆஃப் அந்த மாதிரி நிறைய மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ப்ளஸ் காண்டாக்டில் இருப்போம்ல இவ்வளோ வருஷம். இப்போ ஆண்ட்ரூ சாராக இருக்கட்டும், ஏல் விஜய் சாராக இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போவுமே, அடுத்து ஏதாவது பண்ணலான்னு. ஆண்ட்ரூ வாஸ் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறப்போ ஹி வாஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு நடுவில் தான் ஹீஸ் டூயிங் வதந்தி 2. ஸோ ஹீ செட் நம்ம கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஹோப் தான் அப்படியே ஒரு அந்த நோன் நெட்வொர்க்கை வச்சு அனுப்பிட்டு, இதை தாண்டி நான் சொல்கிற மாதிரி இப்போது மெயில்ஸ் அனுப்புறது. ஸோ இப்போது இந்த படம் குமார சம்பவம், ஹவு டு தட் ஹேப்பன்? குமார சம்பவம் ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ஸோட ப்ரொடியூசர்ஸ் தான் குமார சம்பவமோட ப்ரொடியூசர்ஸ், வீனஸ் என்டர்டெயின்மெண்ட், கணேஷ் சார்னு. அவருக்கு என்னோட இந்த ஜேர்னி தெரியும். இவ்வளோ வருஷம் நான் உள்ளே போகும்போதே இல்லை சார் நான் படத்துக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்தேன், பட் இந்த வேலையை நான் கொடுத்த வேலையை சரியாக பண்ணிவிடுவேன், அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்படி தான் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. ஒரு 2-3 இயர்ஸ் போகும்போதே எனக்கு ஐ ஃபெல்ட் சார் நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இது பிரேக் பண்ணிவிட்டு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இதுதான் எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தது. ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போட்டுட்டு நிறைய சீரியல் முடிச்சுட்டு போவாங்களே, ஐ ஃபெல்ட் அது ஒரு மரியாதையான விஷயம் கிடையாது. நம்மளை நம்பி ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்னும் போது பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போகிற மாதிரி அது. ஸோ ஐ ஃபெல்ட் இல்லை சார், சீரியல்லாம் முடிஞ்சதுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அது முடிகிற மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ அவர் வந்து நம்ம டாப்பில் இருக்கவங்க முடிகிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னா, சரி சார் பட் நான் வாய்ப்பு தேடிட்டுருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், யாராவது என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போகணும், அப்போ நான் இங்கே வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. வதந்திலாம் இதில் இருந்துக்கிட்டே பண்ணேன். ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஹார்ட் டு பேலன்ஸ். அப்படிலாம் டே அண்ட் நைட் தூங்காமலாம் ஒர்க் பண்ணிட்டேன். இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது, அதனால் என்னென்னு பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே ஒரு 2 இயர்ஸ் போச்சு. ஐ வாஸ் ஸ்டில் தேர் ட்ரை. அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கரெக்டாக முடிய வரும்போது அப்போது கேட்டார் அவர், என்ன பிளான் பண்ணணும்? பிளானில் எந்த சேஞ்சும் இல்லை சார், ஃபஸ்ட் டே உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதே தான், முடிய போது சந்தோஷப்படக்கூடாது, பட் ஐ ஆம் ஹாப்பி, நான் ஏன்னா படத்துக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஓகே நம்மளே பண்ணலாமே அப்படின்னாரு. அவ்வளோதான் சொன்னார் என்கிட்ட. தென் ஐ செட் ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் நிறைய வி டென் டு டூ அதர் திங்ஸ், மறந்துடுவோம் அப்படின்னு. பட் ஹீ செட் ஸ்கிரிப்ட் கேட்டுட்ருக்கோம், யாராவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் கூட போகும்போது அவர் சர்க்கிளில் நிறைய கதைகள்லாம் கேட்டோம், ஒரு 7-8 கதைகள் கேட்டோம். சில கதைகள் நல்லாயிருக்கும், எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிலாம் இருக்கும்போது இல்லை இது உங்களுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு எனக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக கதை கேட்டு தென் என்னட்ட ஃபைனலாக திடீர்னு பாலாஜி நான் ஞாபகம் வந்தது. சரி அவர் கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் யூடியூப்ஸில் நிறைய ஒர்க் பண்ணிடுவோம், ஏன் உனக்குன்னே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே வந்து நேராக வி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் த ப்ரொடியூசர்ஸ். அங்கேயே தே டிசைட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கில் எவ்ரி திங் ஃபைனலைஸ், கிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் ஹவ் குமார சம்பவம். நீங்கள் ஹோப்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க, அது தட்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ் வேர்ட் ஆல்சோ. ஓகே, பிகாஸ் லைஃப்பில் ஹோப் இருக்கணும், பட் அதே சமயம் வந்து ஹோப்லேயே வாழ்க்கை ஓடாதுல்ல. கண்டிப்பாக. ஸோ அந்த பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு அம்பிஷன் இருக்கும், எல்லாருக்கும் வந்து நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும்னு இருக்கும். ஆனால்
அது மற்றவங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் அவங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ட்ரை பண்ணி அமைஞ்சிருக்கும். ஸோ ஆனால் லைக் இங்கே பார்த்தா பயமாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா ஹோப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மென்டல் ஸ்டேட், ஹவு டிட் யூ மேனேஜ்? லைக் இட்ஸ் அ லாங் டைம், 16 years. வாட் இஸ் யுவர் மென்டல் ஸ்டேட்? சார் நிறைய டேஸ் உட்காந்து தனியாக லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி பயம்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஒரு வேளை நடக்குமா அந்த பயம்லாம் எனக்கு கண்டிப்பாக இருந்தது. ஜஸ்ட் டு இன்ட்ரப்ட், நான் ஏன் கேட்குறேன்னு அது நெகட்டிவாக கேட்கல, பட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ட்ரைங். அவங்களுக்காக கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இப்போ நான் இருக்க நிலைமைக்கே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்கும்போது நானே நிறைய பேருக்கு சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு நானே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், ஏதாவது ரோல்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு. பட் அது சம்ஹவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. சீரியல்ஸில் ஈவன் இஃப் தே கிவ் அது டிஆர்பி சம்டைம்ஸ் ஒரு ஒரு வீக்லேயே தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் அதை மாற்றிடுவாங்க கதையே, அந்த கேரக்டரே முடிஞ்சிடும். சில ரோல்ஸ் வந்து ஒரு நாள் 2 நாள்னு கூப்பிடுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் அது ஹிட் ஆகி அது த்ரூ அவுட்டாக எழுதுகிற மாதிரி ஆகிடும். ஸோ தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் சீரியல்னு. அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அமையவே இல்லை. ஸோ ஐ நோ, அது புரியுது இந்த நிலைமையே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது எனக்கு புரியுது. பட் எனக்கு நிறைய நாள் வந்து எங்கேயாவது ஒவ்வொரு லைக் ப்ரொடக்ஷன் போகும்போதும் இல்லை ஒரு டைரக்டரை மீட் பண்ணிட்டு வரும்போதும் இது நடந்துடும் அப்படின்ற ஹோப் இருக்கும். பட் அது கிட்ட வரும்போது இல்லை ஒரு 3 months தள்ளுறாங்க, இல்லை ஒரு 4 months தள்ளுறாங்க, இப்படிலாம் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா நான் ஆரம்பித்தது ரொம்ப ஏர்லி. ஒருவேளை அதுவே தப்போன்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். நான் உட்காந்துட்டு இவ்வளோ சின்ன பையனாக இருக்கானே, நான் ஹீரோவை ட்ரை பண்ண நான் கொடுப்பேனா இந்த பக்கம் இருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த லுக்கும் இதுவும் இல்லை. பட் அப்போ எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, நம்ம ஹீரோ ஆகிடணும் அப்படின்னு 10th 11th போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. பட் எப்படியோ அது இவ்வளோ பெரிய ஜேர்னி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கு தனியாக. பட் நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். பட் எனக்கு நிறைய யோசனைகள் வரும், இது கரெக்டாக ஒரு வேளை மிஸ் ஆகிடுமா அப்படின்னு. எஸ்பெஷலி நான் இப்போ வந்து ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி ஒரு இதில் உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பியும் நான் பிரேக் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டு என்னுடைய ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நிறுத்திட்டு நான் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அது எனக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுத்தது. பட் எனக்கு திருப்பி மைண்டுக்கு வர்றது ஒன்று தான், எங்கள் அப்பா தான். அவர் கேட்டுட்டாரு. அண்ட் எனக்கு ஏன் இதை எங்கள் அப்பான்னு திருப்பி சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு 7 வயசில் வந்து டீ கடையில் வேலை பார்க்க ஆரம்பித்தார். அப்புறம் ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் ஃபஸ்ட் வர்றவர். பட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுக்காக அவர் கூட பிறந்தவங்க 8 பேர், அவங்க எல்லாரையும் படிக்க வச்சு அவங்க எல்லாரையும் இது பண்ணுறதுக்காக ஸ்கூல் போக முடியாமல் ஒரு லைஃபையே இதுக்குன்னே பண்ணி அவங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிவிட்டு இப்போது திருப்பி இப்போ எனக்கு அவர் வந்து இது எல்லாத்தையும் எனக்கு பண்ணணும் அப்படின்னும் போது இதெல்லாம் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவருக்கும் சினிமா ஆசை இருந்தது, அதை பண்ண முடியாமல் ஒரு பர்சன் வந்து லைஃப் ஃபுல்லாக இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்படின்னும் போது எனக்கு அது வந்து ரொம்ப, அதை திருப்பி நான் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகும்போது 28 சார். எனக்கு வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், எங்கள் அப்பா தான் எனக்கு பண்ணி வச்சார். 28 ஐ ஷுட் ஹவ் பீன் இன் த பொசிஷன் டு டூ இட். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருந்திருக்கணும். பட் புரியல, இல்லை நான் பண்ணியிருக்கிறாருன்னு இல்லை, அதாவது செலவாக சொல்கிறேன். நான் 28 years ஆயிடுச்சு எனக்கு என்னால் கல்யாணம் எனக்கு கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ண முடியல. அதுக்கும் நான் அவரை தான் ட்ரபிள் பண்ண வேண்டியிருந்தது. அந்த பெயின் எனக்கு அப்போவே இருந்தது. பட் டைமும் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஓவர் அண்ட் ஓவர் ஒருத்தருக்கு நம்ம வந்து இவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, பட் ஹி ஹஸ் லாஸ்ட் இஸ் அவரோட ஆம்பிஷன்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டு ஓகே இவன் வந்துடுவான்ற நம்பிக்கையில் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை யோசிக்கும்போது இவன் என்றைக்கா ஒரு நாள் வந்துடுவான் அப்படின்னு நினச்சி தானே அது பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது அது அந்த ஒரு விஷயம் என்னை கண்டிப்பாக உட்காரவே விடாது சார். தட் மேக்ஸ் மீ ரன். அது என்றைக்காவது அவருக்கு ஒரு தடவை காட்டிடணும் அப்படின்னு. ஸோ அதுதான் எனக்கு பெரிய என்ன சொல்கிறது, ப்ரெஷரும் அதுதான், மோட்டிவேஷனும் அதுதான் சார். பட் இப்போ என்ன சொல்கிறாரு அவர்? இப்போ இஸ் ஹாப்பி. பட் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவருக்கு ஆக்சுவலி இப்போது மறதி ஆகிடுச்சு கொஞ்சம். ஸோ இஸ் காட் டிமென்ஷியா. இது நான் சொல்லலை. பட் ஸோ இன்றைக்கி நடக்கிறது ஒரு 1 year-ஆகவே அவருக்கு அது இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கிறது இன்றைக்கி நான் சொன்னேன்னா அன்றைக்கி ரிசீவ் பண்ணுறாரு, ஹாப்பியாக இருக்கார். அண்ட் அகெயின் அவருக்கு அது வந்து சொல்லாமான்னு கூட எனக்கு தெரில. அவர் ஐ ஷுடன்ட் மேக் ஹிம் லுக் லைக் தட். பட்
அவர் இப்போ நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் யாருக்குமே சொல்லலை ஆக்சுவலாக, யாருக்குமே தெரியாது நான் படம் பண்ணிகிட்டு இருக்குது. அவருக்கு மட்டும் போய் ஃபோட்டோஸ் காட்டுவேன். அவர் பார்த்துட்டு ஹாப்பி ஆவார், கும்பிடுவார், ப்ரே பண்ணுவார், இதெல்லாம் நடந்துருச்சுன்னு. ஒரு 1 hour கழித்து திருப்பியும் கேட்பார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஃபீல் ஐம் வெரி லேட். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லேட்டாக ஃபீல் ஆகுது சார். அது மட்டும் ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் ஹீஸ் ஹாப்பி. அது ஒரு 10 தடவை சொல்லும்போது மனசில் இருக்குது. அதனால் அவரை திருப்பி போய் படத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்ருக்கேன். அதான் பண்ணிகிட்ருக்கேன். How many times has he seen the film? இப்போதைக்கு ஒரு 3-4 தடவை பார்த்துருக்காரு. ஃபிசிக்கலாகவும் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார், அதனால் ஒரு 4 தடவை காட்டிட்டேன். So nice. இது ஆக்சுவலி ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான். பிகாஸ் இட்ஸ் லைக் ஒரு மாதிரி விடாமுயற்சி தான் இது. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் you keep trying and then you become the leading man that you want. இப்போது சீரியல் ஆக்டிங்க்கும் அது ஒரு விதமான ஆக்டிங்கில், பிகாஸ் அது வந்து ஒரு கொஞ்சம் லவுடர் நீட்டர் அண்ட் ஆல்சோ கேமரா கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு எல்லாமே இது. ஃபில்ம் ஆக்டிங் இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது ஹவு டு யூ see those two? இல்லை, நான் ஃப்ராங்க்லி எனக்கு பர்சனலி அது வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் மேபி எஸ். பட் நான் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் நான் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேரக்டராகவும் என்னோடது வந்து அதில் ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர். நான் பிகினிங்லேயே இந்த டைரக்டர் ரைட்டர்லாம் பேசும்போது இல்லை நான் இந்த ஒரு மீட்டரில் இருக்கலான்னு பார்க்குறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி. ஸோ அகெயின் நான் முதல்லே சொன்ன மாதிரி நம்ம நோக்கம் அதுதான். அதுக்கு அகெயின்ஸ்டாக இது ஒரு சீரியல் ஆக்டிங்காக பண்ணி நம்ம ஒரு வேறு ஒரு இமேஜ் நமக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக முடிஞ்ச அளவுக்கு அதை ரொம்ப சட்டிலாக வச்சு தான் நான் அதில் 5 yearsம் பண்ணேன். நிறைய பேர் என்னை வெளியே வந்து இன்னும் உருன்னு இருப்பார், உம்முனா மூஞ்சின்லாம் சொல்லுவாங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேட். ஸோ நான் அதை ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டேன் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேனா அப்படின்ற ஒரு டெஸ்ட் எங்கே பண்ணேன் அப்படின்னா வதந்தியில் பண்ணேன். வதந்தி போகும்போது அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லா லைவ் சிங்ஸ் அந்த இதில் பண்ணோம். அண்டு நான் ரொம்ப கான்ஷியஸாக ஆண்ட்ரூ வந்து குமரன் கொஞ்சம் கம்மி அப்படி மட்டும் சொல்லிடக்கூடாது, கம்மிங் ஃப்ரம் சீரியல் அது மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அவர் அதை ஒரு நாள் கூட சொல்லலை. ஸோ அது நிறைய விஷயங்கள் வந்து சிலது அவர் இம்ப்ரூவைசேஷன் ரொம்ப கான்ஷியஸ். அவர் இப்படி தான் இருக்கணும்னு சில இம்ப்ரூவைசேஷன்ஸ் நான் பண்ணும்போது அவர் என்ஜாய்லாம் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டெஸ்ட் எனக்கு வதந்தி ஓகே அகெயின் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு திருப்பி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அதுதான். ஸோ நான் அதை வேறையாக பார்க்கல சார், அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் என்ன ரோல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அந்த டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை பண்ணணும்னு நான் பார்க்குறேன். இப்போ குமாரசம்பவம்க்கு அடுத்ததாக ஏதாவது புக் ஆயிருக்கா? குமாரசம்பவம்க்கு அடுத்தது எதுவும் இல்லை சார். இப்போது இது ரிலீஸ் ஆகின அப்புறம் ஒரு நல்ல இது என்ன கொடுக்குதுன்னு நான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நான் பார்க்குறேன். இல்லை, ஐ எம் ரியலி அமேஸ்ட். நீங்கள் வென் யூ டாக் ஒரு அமைதி இருக்குது, ஒரு ஒரு குவைட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இட்ஸ் லவ்லி டு see this because it's very inspiring. Thank you but of course நீங்கள் you also said that இதுக்கு இதோட சேர்த்து உங்களுக்கு நிறைய டார்க் மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. So when அந்த especially see life before marriage is one thing, right? Because you're living for yourself. So it's just you, உங்க அப்பா, அவரோட dreams which became your dreams. So அந்த ஒரு சின்ன ஒரு யூனிட் தான். Okay, and then after marriage it's something else, right? So அவங்க how do you explain this to somebody? Since Suhasini is also from films, அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால she understands what this cinema is, how it works. இன்னைக்கு இன்னொரு 1 monthல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா it doesn't mean 1 monthல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இதை வந்து she understands. ப்ளஸ் பீயிங் வித் மீ, நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 3 years நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது she understands my passion. அப்போலேருந்தே என்னெல்லாம் நடக்கும்னு, இவங்க கூட இருந்தால் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் சீக்கிரம் நடக்கும், என்னெல்லாம் லேட்டாக நடக்கும்னு she knows. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ரீசன் she understands. ஸோ அந்த ஒரு விஷயம் பிகாஸ் மேபி சினிமாவில் இருக்கிறனால she understood. கேள்வி கேட்காமல் இருக்கிறதே பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஃப்ரம் ஹர். அது she could easily understand. நான் சொல்லாமலே நீங்கள் கேட்டிங்களே எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவேன்னு, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன். சில நேரம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ குமாரசம்பவமில் இட்ஸ் அ லீடிங் ரோல், பட் இட்ஸ் ஆல்சோ
ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். கரெக்டாக லீடிங் ரோல் ஆஸ் அப்போஸ் டு ஒரு மாசானோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். வாட் வாஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு த கேரக்டர்? ப்ராசஸாக ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்கிரிப்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன அதுதான், நம்ம தான் எல்லாம் பண்ணணும். இந்த கதையை நாங்கள் தேடி பிடிக்கல, அதுவாக நாங்கள் கேட்கும்போது நிறைய ஹியூமர் பேஸ்டு ஃபிலிம்ஸ் வந்தது, நிறைய மாஸ் ஃபிலிம்ஸ் வந்தது. பட் இது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அது தோணிடுச்சு இந்த கதை. ப்ளஸ் ஒரு தாத்தா எமோஷன் இருக்குது, இந்த பக்கம் இன்னொரு டெனண்ட்டோட அப்படி ஒரு அவர்கிட்ட ஒரு அப்பா எமோஷன் இருக்குது. இந்த ஃபேமிலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு தோணிட்டு இருந்தது, ஒரு ஃபேமிலி பேஸ்டு இந்த மாதிரி ஒரு எமோஷன் பேஸ்டு படம் பண்ணணும் அப்படின்னு. ஒன்று கிராமத்து படமாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன். பட் இது சிட்டி பேஸ்டாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இது கேட்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும், நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. இது எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஈவன் இன் ரியல் லைஃப் எங்கள் அப்பா கிட்டே இருக்குது அந்த இமோஷன் இருக்குது, அதே தான் எங்கள் தாத்தா கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இது நல்லா நம்மளால் சட்டிலாக ஒரு எமோஷன்ஸ் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய எமோஷன்ஸும் இருக்கும். நாட் ஜஸ்ட் ஹியூமர், நாட் ஜஸ்ட் சென்டிமெண்ட், நிறைய இருக்கும், லவ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஸ்ட்ராங். ஸோ அது எனக்கு சப்போர்ட்டும் பண்ணும், சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் வை ஐ தாட் இது எடுத்துக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு. சீரியல் வரும்போது அது வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இட் கேன் ஒரு கேரக்டர் கிளிக் ஆனால் அதுக்குன்னு இழுத்துட்டு போவாங்க, இல்லை ஒரு கேரக்டர் கிளிக் ஆகலைன்னா சீக்கிரமே கொண்டுருவாங்க, சம்திங் லைக் தட். இஸ் தேர் அ சென்ஸ் ஆஃப் போர்டம்? எனக்கு அது கரெக்டான வார்த்தையான்னு தெரியல. பட் இப்போ நீங்கள் ஒரு 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 இதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு படம்னா யூ ஸ்டார்ட் அ கேரக்டர், ஒரு லெட்ஸ் சே ஒரு 45 நாள் ஷூட், ஆர் பெரிய படம்னா ஓகே 100 days 140 days என்னவா இருந்தாலும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல. வேறஸ் நீங்கள் சீரியலில் கமிட் ஆகிறப்போ ஒரு எண்ட் பாயிண்ட்டே கிடையாது. அது நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு அதில் போகிறீங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி இஃப் 1000 episodes 2000 episodes போனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிட்டே இருக்கு. பட் ஆஸ் அ பெர்ஃபார்மர் டஸ் இட் சம்டைம் கிரியேட் ஒரு சென்ஸ் ஆஃப் போர்டம் தட் என்னன்னா அதையே பண்ணிட்டு இருக்கோமே, இல்லை லைக் ஒரு யூ நோ வாட் ஐ மீன், ரைட்? புரியுது. எனக்கு வந்து என்னென்னா இந்த போர்டம் வந்து ஸ்க்ரீனில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அது ஃபீல் ஆகலை. லைக் எவ்ரி டே இதை என்ன பண்ணலாம், இதில் எப்படி, இதுதான் போன வாரம் பண்ணவே சேம் எமோஷன் தான். அண்ணன்கிட்ட ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இப்போ அண்ணிட்டியோ இல்லை சம்மன் எல்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும். இங்கே எப்படி பண்ணலாம் அப்படின்ற எங்கேஜ் நான் பண்ணிப்பேன். இதில் என்ன பண்ணலாம், அதை பண்ணாமல் என்ன ட்ரை பண்ணலாம், புதுசாக எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அது நல்லா இருக்கான்னு பார்க்கலாமா. பட் வாட் போர்ட் மீ வாஸ் த ரொட்டீன் தட் எனக்கு வந்து நான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்பி ஐ வில் ஆல்வேஸ் பி ஆன் டைம் வேறு. ஸோ போய் இறங்கி அதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ நேரம் ஷூட், அதுக்கப்புறம் அங்கேருந்து டப்பிங் நானே தான் டப் பண்ணேன். ஸோ அந்த ட்ராவல் நாங்கள் இருக்கிற இடத்துக்குலேருந்து ட்ராவல் ஒரு 1.5 hour ஆகிடும். இதுக்கு நடுவில் இஃப் ஐம் டூயிங் எனி ஈவெண்ட்ஸ் ஆர் ஷோஸ், அதுக்கு நடுவில் நான் ரிஹர்சல் போகணும், அதெல்லாம் நடந்திருக்கு. ரிஹர்சலும் போயிட்டு மிட் நைட் டப்பிங் போயிட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு திருப்பியும் 8 o'clock நான் செட்டு. இதெல்லாம் வந்து 2 months 3 months, சில நேரம் தூங்காமலே டூ நைட்ஸ் இப்படிலாம் போயிருக்கு வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா. திஸ் இஸ் வாட் போர்ட் மீ, தவிர நாட் த ஒர்க். அது பண்ணலை. இது வந்து இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எஸ், பட் இதுக்கு தான் பண்ணணுமா, இதை நம்ம அங்கே பண்ணலாமே அப்படின்னு எனக்கு ஒரு பாயிண்டில் தோணுச்சு. படத்துக்கு பண்ணலாம், இந்த கஷ்டத்தை அங்கே பண்ணலாமே. இப்போ நான் வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து சுற்றிட்டு இருக்கேன் ஸ்லீப்லெஸ்ஸாக. இப்போ எனக்கு வந்து பரவாயில்ல இன்னும் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பிகாஸ் இதுக்கு தான் நான் வந்தோம் அப்படி இருக்குது. அங்கே வந்து ஒரு 4 yearsக்கு அப்புறம் அது எனக்கு ஓகே இங்கே போதும், இதுக்கப்புறம் கஷ்டப்படணுமானா அங்கே படணும் அப்படின்னு தோணுச்சு. ரைட், தட் போர்ட் மீ. ஓகே, நாட் த ஒர்க். ஓகே, த ப்ராசஸ். இது வந்து ஒரு யூ ஹாவ் அ கோல், அந்த கோலை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணும். தட் இஸ் யுவர் லைஃப். எப்பயாவது உங்களுக்கு இது தோணியிருக்கா, தட் இஸ் நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்கூல் போகிற காலேஜ் போகிற லைஃப்பை மிஸ் பண்ணியிருக்கோமே, அது எப்பயாவது தோணியிருக்கா? நார்மல்னா ஐ மீன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ் கட் அடிச்சுட்டு சினிமா பார்த்து லைக் ரெகுலர் ஸ்டஃப். ஸோ லைக் அந்த விஷயம் மட்டும் நான் பண்ணது. காலேஜ் கட் அடிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணதில்லை. பட் ஸ்கூல் முடித்த உடனே எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடச்சிட்டனால லைக் நான் காலேஜ் போய் நான் கரஸில் தான் பண்ணேன். ஸோ அதனால நான் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் போகாமல் இருக்கலாம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோட எப்போவுமே அந்த கெட் டுகெதர் டெய்லி இருக்கும். இப்பயும்
எங்கே டைம் கிடைக்கும் உங்களுக்கு? எவ்வளோ நேரம் இப்போ என்ன டைம் கிடைச்சாலும் இஃப் ஐம் கோயிங் பேக் ஹோம் பை 11 நான் கண்டிப்பாக என் ஒய்ஃப் கூட திட்டுவா. நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த டீ கடையில் நின்றுட்டு ஒரு 1/2 hour 1 hour நின்றுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து இல்லை நான் இப்போ தான் கிளம்புறேன்னு சொல்லி ஸோ ஒரு நீங்கள் சொல்கிற அந்த ரெகுலரான ஒரு விஷயம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இப்பயும் நான் இன்றைக்கி எப்போ எனக்கு அந்த ஒரு கேப் கிடைக்குதோ நான் கண்டிப்பாக எவ்ரிடே நான் இப்போது என்ன சொல்கிறது ஒரு 15 years எந்த ஏரியாவில் டீ கடையில் நின்னுமோ அங்கே தான் இன்னும் போயிட்டுருக்கேன். தட் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ அதை நான் மிஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. இந்த சென்ஸ் நான் அதை விட்டுறவே இல்லை. பட் மேபி காலேஜ் லைஃப் நான் போகல, அது மேபி யோசிச்சிருக்கேன், அது வேணா பட் ஆஃப் கோர்ஸ் அதுக்கு சேர்த்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக காம்பன்சேஷன்ஸ் கிடைச்சிருக்கல. ஸோ யூ காட்டன் இது. ஆமாம். சம்டைம்ஸ் ஐ நோட்டிஸ் திஸ் வித் சம் பீப்புள். நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம்னா ஓரளவுக்கு ஆர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் மாறிடுவாங்க. ஓகே. தே மைட் லுக் அட் யூ லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. முன்னாடி அப்ரோச் பண்ண மாதிரி கொஞ்சம் ஈஸோட அப்ரோச் பண்ண மாட்டாங்க. தேல் திங்க் ஓ எப்படி பேசுறது, அவங்களுக்குள்ளேயே மைண்டில் ஏதோ ஓடிட்டு இருக்கும். அது நம்ம பண்ணுறதுனால இல்லை, அவங்களோட ஆட்டிடியூட் தான். ஆமாம். யூ ஹேவ் யூ ஃபேஸ் தட்? எனக்கு சம்ஹவ் அது இல்லை. ஏன்னா இப்போ நான் எப்படி சொல்கிறது, நான் மூவ் பண்ணுற சர்க்கிளும் வந்து நான் சினிமா சர்க்கிள் கூட அதிகமாக நான் வெளியே போய் ஹேங் அவுட் பண்ணுறது இல்லை. அதான் சொல்கிறேன், என்னோடய 15 years ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இன்னும் ஹேங் அவுட் பண்ணிட்டுருக்கேன். நான் எங்கள் அண்ணாநகர் சைட் வந்தீங்கன்னா நான் எங்கே இருக்கு எங்கே வேணால் இருப்பேன். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கனெக்ட் டு மீ வெரி ஈஸிலி. இன்னொரு விஷயம், எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கொடுத்த இமேஜ், தட் பிளேட் அ மேஜர் ரோல். என்னென்னா தே ஃபீல் தட் ஐம் அவங்க வீட்டு பையன். இங்கே வா, அவரு தான் வா அப்படின்றவாங்க. வா எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இல்லாமல் ஒரு 5 ஃபோட்டோ ஒருத்தராக சோலோ எடுக்கிறதா இருக்கட்டும், தே ஓன் மீ. ஒரு அவங்க வீட்டு பையன் மாதிரி அந்த இமேஜ் ஒன்று கொடுத்துருச்சு அது. அண்ட் நானும் கிட்டத்தட்ட இன்னும் அப்படியே தான் இருக்கேன். நான் இன்னும் எனக்கும் மென்டலாக வந்து எனக்கு அது இன்னும் சம்ஹவ் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோடையே இருக்கணும்னு தான் அப்படி தோணுது. பெரிய சர்க்கிள் கூட போய் அப்படி அது எனக்கு இன்னும் பெருசாக இட் டசன்ட் மேக் மீ ஹாப்பி. அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பெரிய கேஃபேக்கு போய் உட்கார்றதை விட என் ஃப்ரெண்ட்ஸோட என் டிக்கெட்டில் உட்கார்றது மேக்ஸ் மீ மோர் ஹாப்பி. அதனால ஈஸி அப்ரோச்சபிளாக தான் நான் இருப்பேன். போகிற வர்றவங்கெல்லாம் வந்து ரெகுலராக பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் அவங்க என்ன மதிக்கவே மாட்டாங்க, பிகாஸ் ஐ எம் அ ரெகுலர் பர்சன் தேர். ஸோ அப்படி தான் இருக்கேன் நான். உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஆக்டர்ஸ்னால் யாருன்னு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு சார்லி சாப்ளின், அப்புறம் டான்ஸ் அப்படி என்ன சினிமாவுக்கு வர வச்சது சார்லி சாப்ளின் அண்ட் மைக்கேல் ஜாக்சன். இப்படி ஒரு பர்சன் இருக்க முடியுமா அப்படின்னு. தென் நடிப்புனா கமலஹாசன் சார். தென் டான்ஸ் வந்து நான் இப்போ டிவி பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் எதுவும் கிளாஸஸாக எதுவும் போகல, ஈவன் டான்ஸ். ஸோ டான்ஸ் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தா இந்த மாதிரி டிவி போட்டு ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தா பிரபுதேவா அண்ட் விஜய் சார், இவங்க 2 பேருக்கு பார்த்து தான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். நடிப்புனா எனக்கு கமல்ஹாசன் சார் தான். யாரோ ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் எதாவது இருக்கா? அவர் தான். எனக்கு மைக்கேல் மதன காமராஜன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போது சேம் அவர் வந்து தசாவதாரம் பண்ணார், இன்ஃபேக்ட் நிறைய ரோல்ஸ் பண்ணார் அதை தாண்டி. பட் மைக்கேல் மதன காமராஜனில் பார்த்தா அவர் நிறைய இந்த என்ன சொல்கிறது மேக்கப்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கவே இருக்காது. அவர் அப்படியே தான் இருப்பார். பட் யூ கேன் ஸ்டில் சீ த டிஃப்ரென்ஸ். இல்லை எனக்கு நிறைய அந்த ராஜுவும் இதுவும் வந்து எனக்கு மெஸ்மரைசிங்காக இருக்கும். நிறைய ஏன்னா இந்த கேட்ச் மை பாயிண்ட் அதெல்லாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ சொல்லிட்ட பார்த்தியா அப்படின்வார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரோலில் அதை எப்படி அந்த நாளையும் வந்து ஒரே ஃப்ரேமில் இருப்பார். ஈவன் டெக்னிக்கலி இப்போ கூட ஒரு 2 டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது நிறைய தெரியுது, தட் சிஜி தெரியுது. அப்போ எப்படி அதை புல் ஆஃப் பண்ணாருன்றது அதை தாண்டி அந்த 4 ரோலும் அவரோட வெறும் பர்ஃபார்மன்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பார். மோர் தென் தி விஷுவல் லுக் ஆர் அந்த மேக்கப் அதெல்லாம் தாண்டி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட்டுன்னா அதுதான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆஸ் அ யங் ஆக்டர் ஹூஸ் இப்போது லீட் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, வாட் இஸ் த பிக் சேலஞ்ச் நவ்? பிகாஸ் இப்போ வந்து இப்போ கௌதம் மேனன் ஆன் த ஒன் ஹேண்ட் இஸ் சேயிங் இன்றைக்கி தமிழ் ஹீரோஸ் யாருமே வந்து ரொமான்ஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் பீப்புள் ஆர் சேயிங் எல்லாருமே மாஸ் படம் தான் பண்ண விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் வெரி ஃப்ராங்க்லி இப்போ மக்களுக்கு என்ன வேணுங்கிற ஒரு எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. தட் இஸ் இது பார்ப்பாங்களா அது பார்ப்பாங்களா, வாட் டு வி மேக் அப்படின்ட்டு. ஸோ ஆல் த யங்கர் ஹீரோ சீம் அ லிட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட். இந்த ஒரு நிலைமையெல்லாம் what is your plan? Of course you can say I want good scripts, I want good roles. அதை தாண்டி
இல்லை எனக்கு இப்போ இன்றைக்கி நான் பண்ணது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. எனக்கு என்னென்னா நம்மளே வந்து இதுதான் நமக்கு வரும், இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும், அண்ட் இங்கே தான் நம்ம போகணும் அப்படின்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். ஐ வாண்டட் டு பிகம் அ ஹீரோ. அதுதான் வாஸ் த பிளான். இந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஐடியாவும் இருந்ததில்லை. ப்ளஸ் நான் நினச்சப்பலேருந்து இப்போ எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. சினிமா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, மாறுது. ஸோ நம்ம வந்து எது வேணால் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணணுன்றது எனக்கு ஒரு முதல் ஆசை. அண்ட் எடுத்தோன்னே நம்மளே வந்து ஓகே இப்படி தான் லவ் பேஸ்டு ஸ்கிரிப்டே போகலாம், இல்லை ஃபேமிலி பேஸ்டு ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே டைப் காஸ்ட் பண்ணி நம்மளே நம்மளை மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங். லைக் என்ன சொல்கிறது, நல்ல யங் இப்போ எப்படி நல்ல ஆக்ஷன் ஸ்கிரிப்டும் பண்ணணும், அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஒரு நல்ல லவ் ஸ்கிரிப்டும் பண்ணணும். எது நமக்கு நல்லா இருக்குது, எது ரிசீவ் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. நம்ம ஆசைப்படலாம், பட் வாட் பீப்புள் அக்செப்ட், வாட் சினிமா அக்செப்ட்ஸ் அது இருக்குல்ல. இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து இப்போ நல்ல டைரக்டர்ஸ் இவனுக்கு என்னன்னு தெரியல, நிறைய பேர் பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அட்வைஸ் மீ, ஏன்னு தெரியல. பட் யார் அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு? ஈவன் இப்போ எங்கள் படத்தில் நடித்த வினோத் சாகர் இருக்கார்ல, அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னாரு. கலகலப்போட ரைட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் நான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் போனப்போ இங்கே சாரை மீட் பண்ணேன். அவர் பார்த்துட்டு நீங்கள் குமரன் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணுங்க குமரன் அப்படின்னாரு. அது ஏன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்க்கு ஈக்குவலாக எனக்கு ஆக்ஷனும் பிடிக்கும். பட் எதுவுமே இதுதான் பண்ணணும், இது மட்டும் தான் பண்ணணும், நம்மளே போய் டைப் காஸ்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ அது என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஒரு மாதிரி கோ வித் த ஃப்ளோ. யா, அப்படி சொல்லலாம். ஓகே, இனிமேல் உங்களுக்கு சப்போஸிங் சம்படி சேஸ் இது ஒரு பயங்கர டிவி சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ மெகா லைக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹீரோவாக நடிக்கணும்னா நீங்கள் போவீங்களா? டிவி சீரியலில் சொல்கிறீங்க? இல்லை, இது பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, இது முடித்தப்புறமும் சரி, உடனே முடிஞ்சதுன்னு தெரிஞ்சோன்னு கால்ஸ் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே நிறைய கால்ஸ் வந்தது. நான் அவங்ககிட்ட சொன்னது எல்லாமே இல்லை. இப்போ தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு சினிமாவை நோக்கி நான் ஒரு இப்போ கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோடய ஆசை படங்கள் நிறைய பண்ணணும், வித்தியாசமாக படங்கள் பண்ணணும், ட்ரை பண்ணணும். அது என்ன ஒர்க் அவுட் ஆகலை, இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு நான் இவ்வளோ வருஷம் எடுத்துருச்சு. நான் அங்கே இதெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் என்ன கொடுக்குது எனக்குன்றது எனக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் இட் டசன்ட் மீன் இது கீழே மேலேலாம் நான் அப்படி யோசியா. என்னைக்கு என்ன கொடுக்குதோ அதை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். இங்கே தான் எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் பிகாஸ் ஆஃப் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் குமார சம்பவமே ஹேப்பன். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் அதே ப்ரொடியூசர் ஹி பிலீவ் தட் ஹி ஹேஸ் சம் அட்லீஸ்ட் ஆடியன்ஸ், ஒரு கிட்ட இவருக்குன்னு ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் அவருக்கு வந்தது பாண்டியன் ஸ்டோர்ஸ்னால தான். ஸோ அதுதான் எனக்கு இவ்வளோ கொடுத்ததுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் லைஃப். பட் எல்லாமே நடிப்பு தான். பட் நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்கல்ல, தட் இஸ் நீங்கள் வந்து வென் யூ சைன்ட் ஆன் ஃபார் ஈரமான ரோஜாவே நீங்கள் ஒரு கண்டிஷன் போட்டுட்டு தான் நீங்கள் சைன் பண்ணீங்க. தட் இஸ் இதுதான் என்னோட ஜேர்னி, அது வந்தால் நான் அங்கே தான் போகிறேன். கண்டிப்பாக அந்த கண்டிஷனோட யூ கான்ட் ஒர்க் இன் சீரியல்ஸ் நவ். நான் ஐ எம் நாட் ட்ரைங் டு புஷ் யூ டு சீரியல்ஸ், ஜஸ்ட் ஆஸ்கிங். இல்லை, அது அந்த கண்டிஷன்ஸோட ஏன் பண்ண முடியாதுன்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் சார். ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கெடியூல் வந்து எப்பவுமே வந்து பிளான்டாகவே இருக்காது. சீரியலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு 9 to 9 தான் என்றைக்குமே ஆக்சுவலி ஹேஸ் டு பி. பட் 9ன்றது கிரேஸ் டைம் ஒரு 10 ஆகும், 10:30 ஆகும். 10:30க்கு தான் ஸோ வில் திங்க் ஓகே 10:30க்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். 10:30க்கு தான் யூல் கெட் டு நோ தட் இது இன்றைக்கி 12 o'clock ஆக போகுது வரைக்கும் இருக்கணுன்றது. ஸோ இதை நம்பி எதுவுமே கமிட் பண்ண முடியாது. அண்ட் படங்களில் அப்படி நான் சொல்ல முடியாது. இங்கே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நான் வந்தேன் அப்படின்னா சார் இப்படி இருக்குது. இதனாலேயே கூட அவங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டைரக்டர்ஸ் யாராவது சீரியல்லேருந்து காஸ்ட் பண்ணி இதனால தான் சீரியல் ஆக்டர்ஸையே வந்து காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்துடக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது ரொம்ப கஷ்டம். வதந்தி நான் பண்ணேன்னா அதுக்கு தூங்காமல் ஒர்க் பண்ணேன். எனக்கு இவங்களோட சப்போர்ட் இருந்தது. பட் அது லாங் ரன்னில் அது ஒர்க் ஆகாது. அதுதான் இட்ஸ் ஒன்லி த ப்ராக்டிகாலிட்டி. இல்லைன்னா பண்ணலாம். Yeah, actually I must thank you because
I know, okay, vaguely serialsனா இப்படின்னு தெரியும், but you've given a very good idea of how that system works. Yeah. அது ஒரு completely ஒரு different அங்கே longer hours. Yeah, long hours. இப்போ நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம்ல ஒரு டேக்கு. நிறைய என்னோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எதையுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியல. இப்போ அட்லீஸ்ட் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அன்றைக்கி எனக்கு அதெல்லாம் புரியலை. எது கேட்டாலும் வந்து எனக்கு தெரியல, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னு. நாளைக்கு ஈவெண்ட்னா இன்றைக்கி நைட் வரைக்கும் இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் இந்த சிஸ்டம்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப இதுக்கப்புறம் டப்பிங்னு ஒன்று இருக்குல்ல, அது போய் 2 hours டப்பிங். சம்டைம்ஸ் யூல் பி லைக் இப்போ உடனே போயிட்டு வாங்க, ஷூட் போயிட்டுருக்கோம், கார் கொடுத்து வேற ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் டப்பிங் போயிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். யூ ஹேவ் டு பி ரெடி. இதெல்லாம் பண்ணேன். பட் அதெல்லாம் பண்ணதுனால தான் இப்போ இங்கே இருக்கீங்க. ஐ திங்க் எல்லாமே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். எஸ் அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ பட் தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் கரியர். தேங்க்யூ சார். அண்ட் இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஹாஃப் லெவல் ரீச் பண்ணாலே, தட் இஸ் லெட்ஸே ஒரு தமிழ் சீரியல்ஸில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னா ஓகே இதுவே நல்லது தானே அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அவங்க ட்ரீம் வந்து லைக் you could have told your father that is அப்பா I'm getting this, no, let's இதுக்கு மேலே வேணாம், கிடைச்சது நிறுத்திக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு மேலே தாண்டி you've reached this place, so congratulations. I hope you keep this place. Thank you sir. Thank you. Nice meeting you. Thanks for your time. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institution மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. This video was shot at Nibble Nest Cafe, the perfect spot for foodies and health enthusiasts alike. It's open from 8 AM to 8 PM and it's in Srinagar Colony behind the Saidapet Court.